ஹலோ கைஸ், புதுசாக ப்ளூரிம் ஃபீமேலும் மகாச்சாய் க்ரீன் மேலே வாங்கியிருக்கேன். மகாச்சாய் க்ரீன் பார்த்தீங்கன்னா டேங்க்லேருந்து வெளியே ஜம்ப் பண்ணிச்சு. ஸோ எதுவுமே பண்ண முடியல. அப்போ கூட உயிரோடு தான் இருந்தது. ஸோ அப்படி இருந்தாலும் காப்பாற்ற முடியல. என் தப்பு தான். வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது வாட்டர் லெவல் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன். ஸோ வைல்டு பீட்டாஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா டேங்க் விட்டு வெளியில் ஜம்ப் பண்ணும். ஸோ மற்ற பீட்டாஸ் மாதிரி எவ்வளோ தான் ஹைட்டாக வாட்டர் வச்சாலும் வெளியில் ஜம்ப் பண்ணாதுங்க. ஸோ அதே மாதிரி ப்ளூரிம் ஃபீமேல் வாங்கியிருக்கேன். இந்த பீட்டாக் வந்து இதோட 3வது ஃபீமேலு. ஃபஸ்ட்டு 2 பார்த்தீங்கன்னா ப்ரீடே ஆக மாட்டுதுங்க. மேல் வந்து ரொம்ப அடித்து டைல் பைட்லாம் பண்ணி ரொம்ப ஃபீமேல்ஸ் வந்து ரொம்ப பேட் கண்டிஷன் போயிடுச்சுங்க. ஸோ இந்த டைம் வந்து மேல் சைஸுக்கே ஒரு ஃபீமேல் வாங்கியிருக்கேன். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க மேலும் ஃபீமேலும் சேம் சைஸ் இல்லைனா அதோட பெருசாக இருந்தால் ப்ரீட் ஆகாதுன்னு. ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு ட்ரை பண்ணலாம். நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். ப்ரீடும் ஆகிருக்கும், சம்டைம்ஸ் ப்ரீடும் ஆகாது. ஏன்னா ஃபீமேல் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த டைம் வந்து நான் இது ப்ரீட் பண்ணலான்னு இருக்கேன். ப்ளஸ் அது இல்லாமல் இந்த க்ரீன் மகாச்சையும் நான் ப்ரீட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதுதான் ஃபீமேலு. இந்த ஃபீமேலுக்கு வந்து இதுதான் வந்து செகண்ட் டைம். ஸோ இந்த மேலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம். ஓகேங்களா? ஃபீமேலோட மேல் வந்து கொஞ்சம் சின்னது, ஃபீமேல் கொஞ்சம் நல்லா பெருசானது. ஏன்னா ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடல்ட்டு, மேல் வந்து ஜுவனல் சைஸில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா உடனே ப்ரீடிங் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 10 or 20 days ஆகும். ஓகேங்களா? நல்லா சைஸ் கண்டிஷன் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம ப்ரீடிங் போட முடியும். இப்போயே போட்டோன்னா ஃபீமேலோட டாமினன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இனிஷியலாக இருந்த மேல் வீடியோ கூட நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அதோடய ப்ரீடிங் சக்ஸஸும் பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா சூப்பர் மேல் நிறைய ஃப்ரைஸ் காப்பாற்றிச்சிங்க. இந்த மேல் பாருங்கள், அது ஃப்ளாரிங் பண்ணும்போது அது டைலு, ஃபின் டைலு எல்லாமே பாருங்கள் ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ இந்த ரீசனால் தான் அட்லீஸ்ட் ஒரு 10 to 20 days வந்து டைம் லைன் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ப்ளூரிம் ப்ரீடிங் பண்ணலாமா இல்லை க்ரீன் மகாச்சே வைல்டு வந்து ப்ரீடிங் பண்ணலாமா? உடனே போட மாட்டேன். ஏன்னா நிறைய ஃப்ரைஸ் இருக்குது வீட்டில். ஸோ அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்குங்க. அது இல்லாமல் சம்மர் டைம் வர ரொம்ப ஹாட் டைமில் வந்து நம்ம ப்ரீடிங் போட முடியாது. இப்படி போகிற மாதிரி இருந்தால் ஒரு தனி வீடியோ ஒன்று போடுறேன். அதுக்கு ஒரு ட்ரிக் ஃபாலோ பண்ணால் நம்ம ஈஸியாக ப்ரீட் பண்ணலாம். இப்போ புதுசாக வாங்கின க்ரீன் மேலுக்கு வந்து இவ்வளோ தான் ஹைட் வச்சுருக்கேன். லாஸ்ட் டைம் மாதிரி ஒரு சின்ன தப்பு பண்ணனால நம்ம மேல் வந்து இறந்துச்சு. சூப்பர் மேல் அது. ஸோ நீங்களும் வைல்டு பீட்டர்ஸ் வச்சிங்களா? மினிமம் வாட்டரில் வைங்க, எந்த ப்ராப்ளமும் வராது.